வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை தீபம். அது எப்படியெல்லாம் வழிபடுன்றதை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்ன பண்ணணும், மஞ்சள் கணபதியை வச்சுட்டு நம்ம வணங்கணும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம மஞ்சள் கணபதியை வச்சுட்டு முதல்ல நம்ம வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற கடவுளுக்கு எல்லாருக்குமே பூ போட்டு அது எல்லாமே பண்ணி தீபம்லாம் ஏற்றிட்டு, இப்ப கார்த்திகை தீபத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முதல்ல முருகருக்கு இந்த 6 வெத்தலை தீபம். வெத்தலை 2 வெத்தலையே வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கணும். 1 ரூபாய் காயின்ஸ் வைக்கணும். அது மேல நெய் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் போட்டு விளக்கு ஏற்றி வைக்கணும். இது வெத்தலை தீபம் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா கார்த்திகை தீபத்தில் ரொம்ப மிக விசேஷம் 27 நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே தட்டில் ஏற்றிருக்கேன் பாருங்க. அது பாத்தீங்கன்னா பித்தளை தட்டில் தான் ஏற்றணும், சில்வர் தட்டில் ஏற்றக்கூடாது. வெள்ளியிலும் ஏற்றிக்கலாம், பித்தளை தட்டிலையும் ஏற்றிக்கலாம். இது 27 நட்சத்திரங்கள். இது நம்ம பார்க்கறதுக்கு ஆகாயத்துல இருந்து பாக்குற மாதிரி ரொம்ப அழகா சிறப்பா இருக்கும், ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ படையல் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா அண்ணாமலை தீபன்றதால எல்லாமே இது பருப்பு, நெய், முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிருத்திகை முருங்கீரை செஞ்சா ரொம்ப விசேஷம். அதனால முருங்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், அப்பளம், வடை, பாயசம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் எப்பவுமே விசேஷம். அது அப்புறமா வடை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை, பீன்ஸ் பொரியல் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். பாயசமும் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பால் பாயசம் தெய்வத்துக்கு முருகும் எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறமா பஞ்ச தீபமும் ஏற்றிருக்கேன். முதல்ல நேற்று பஞ்ச தீபம், மரண தீபம், இன்னைக்கு மகா கார்த்திகை தீபம். அதனால நம்ம இந்த 27 தீபம் தவிர நம்ம எத்தனை தீபம்னாலும் ஏற்றி நம்ம கடவுளை வணங்கணும்னா நம்மளுக்கு எல்லா அனுகிரகமும் கடவுள்கிட்ட இருந்து எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். அதே போல உங்களுக்கும் அனைத்து அனுகிரகமும் கிடைக்கணும். அது இல்லாம இந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அது இல்லாம தட்டுல வாழைப்பழம், முக்கணி வச்சா ரொம்ப விசேஷம். மா, பலா, வாழை. இப்ப நம்ம சீசன் கிடைக்காது. அதனால நான் எப்பவுமே மாங்காவாது வச்சிருவேன். மாம்பழத்துக்கு பதில் மாங்காய் வச்சிருவேன் நான். அதனால மா, பலா, வாழை பதில் இது வாழைப்பழம், மாங்காய், மாதுளைப்பழம் அது வச்சிருவேன். அதுக்கப்புறமா நெல்லிக்காய் எப்பவுமே வைப்பேன். நெல்லிக்கனி கண்டிப்பா வைக்கணும். நெல்லிக்காய், எலுமிச்சை பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழம் எல்லாமே, மாதுளை எல்லாமே வச்சிருக்கேன். தேங்காய் உடைச்சிருக்கோம். அது போல நீங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல் தேதி இந்த துவரம்பருப்பு, பச்சரிசி, அப்புறமா கல்லுப்பு. இதை நம்ம மாதம் முதல் தேதியான நம்மளே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷம். வீட்டுல இருக்கிறது வைக்க கூடாது. கடைக்கு போய் நம்மளே வாங்கிட்டு முதல் தேதி வைக்கணும். அதே போல வைக்கிறதுக்கு முன்னால நம்ம மாத்திக்கலாம். அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நம்ம வராகி அம்மாவுக்கு தேய்பிரை அஷ்டமியில அவங்களுக்கு நம்ம கையாலேயே மஞ்சள் மாலை போட்டு அவங்கள நம்ம மாதுளை பழமும் தேனும் விட்டு அவங்க நெய்வேதியம் வச்சு நம்ம வணங்கினோம்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி கிணத்துல ஆப்பிள் வச்சிருக்கேன். ஒரு வெள்ளி கிணத்துல ஆப்பிளும் வேல் வச்சிருக்கேன், முருகருடைய வேல் வச்சிருக்கேன். அது என்ன பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாம ரொம்ப நாள் இருப்பாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஐயோ எல்லாருக்கும் ஆகுதே, நம்ம குழந்தைக்கு ஆகலையே, எல்லா வீட்லயும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது, நம்ம வீட்டுல நடக்கலன்ட்டு வருத்தப்படுவாங்க. நம்ம பொண்ணு இப்படி இருக்கேன், நம்ம பிள்ளை இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுவாங்க. நிறைய வயசு வேற ஆயிடும், அவங்களுக்கு வயதாகிடும். அந்த மாதிரி வருத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வெள்ளியில ஒரு கிண்ணத்துல ஒரு ஆப்பிள் வச்சு அதுல சின்ன வேல் விற்கும். ஒரு ரொம்ப கம்மி வேலை தான், ஒரு 600 or 500 போல தான் இருக்கும். அத மாதிரி ஒரு சின்ன வேல் வச்சு தினமும் பூ, என்ன பூ உங்க வீட்டுல பூத்தாலும் சரி, வெளியே கடையில வாங்கி வச்சாலும் சரி, தினமும் மல்லி, முல்லை, இருவாட்சி ஏதோ ஒரு பூ அதுல வச்சுட்டு நீங்க தினம் முருகப்பெருமான வணங்குனீங்கன்னா, அவருடைய ஸ்லோகத்தை சொல்லி அவர் வணங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த 6 படையான் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. மங்களகரமாக, வெற்றிகரமாக நீங்க வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.